ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பார்ட்டினா இந்த மாதிரி ஒரு தடவை வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு சும்மா கலக்கலாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்களா? ஒரு டம்ளரில், அதாவது நீங்கள் வந்து பொன்னி பச்சரிசி எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி பாஸ்மதி அரிசிக்கு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஜீரக சம்பா. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஜீரக சம்பா. 1.5 கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். 30 பல் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு கை புதினா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி, புதினா, பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இது அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் எப்பயுமே நெய் ஊற்ற மாட்டேங்க. வெறும் எண்ணெயிலே நீங்கள் செஞ்சு பாருங்களேன், டாப் டக்கராக இருக்கும் பிரியாணி. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து எண்ணெயிலே செய்கிறதுனால ஆரோக்கியம்தான். நெய் வந்து உங்களுக்கு பிரியப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அதாவது இது முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும், பே லீஃப் எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியிறப்பே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் பக்கத்திலே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பக்கத்துலேயே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். என்னை கேட்டால் ஒரு 20 நிமிஷத்துலேயே பக்கத்துலேயே பொருட்கள் இருந்தால் செஞ்சு முடிச்சிடலாங்க. 3 ஸ்லைஸ் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து 3 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்போயுமே மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எந்த பிரியாணியாக இருந்தாலுமே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வதக்கி எடுத்தாலே பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு வலுவலுன்னு நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. இப்போ நல்லா வதங்கவும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த புதினா மல்லி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருள் போடுறப்பையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ நல்லா ஒரு கமன்னு அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு ஆப்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த அரைச்சி போடுறது பிடிக்கலாட்டி, அப்படியே நீங்கள் கூட டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தாங்க இருக்கும். இப்போ வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இப்போ மசாலா தூள் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வீட்டுக்கு தகுந்தாப்புல, காரத்துக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்தாப்புல கூட்டவோ குறைக்கவோ மட்டும் செஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த மசாலாவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க. கிளறி கொடுத்துட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தயிர் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஊறின அரிசியை ஸ்ட்ரெயின் பண்ணி பக்கத்தில் எடுத்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். தேவைக்கு தகுந்தாப்புல கூட்டவோ குறைக்கவோ அதுவுமே செஞ்சுக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா கல்லுப்பு போட்டவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காய்கறிகள் வந்து உங்களுக்கு பிரியமான காய்கறிகள் போட்டுக்கலாம். மீல் மேக்கர் போட்டுக்கலாம், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, பிரியமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறது வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இல்லைங்க, அதனால காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 2 விசில் எடுத்துக்கிறேன். டேரெக்டாக போட முடியாது, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுக்காண்டி மீதி ஃபுல்லாக குழஞ்சிரும். அதனால் 2 விசில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் மொத்தக்கா போடாமல் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பிள்ளைங்கள்லாம் அந்த காய்கறிகள்லாம் ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க நல்லா பிரியமாகவே சாப்பிடுவாங்க. பிரியாணினால் எல்லாத்துக்குமே பிரியாணி பிடிக்கும்ல, அதனால நல்லா பிரியமாக பிள்ளைங்களுமே சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கெலாம் கொடுத்துவிட்டா ஃப்ரெண்ட்ஸோடையும் நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த பட்டாணியை இப்போ தாங்க நான் சேர்க்குறேன். பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லோரும் கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துட்டு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, தண்ணி அளவு வந்து உங்களோட அளவுகளுக்கு தகுந்தாப்பில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு அந்த அரிசியும் இந்த காய்கறிகளும் சேர்த்தாப்புல ஒரு கிளறி கொடுத்துக்கலாம்.
தேங்காய் பால் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இன்னொரு கிளாஸ்க்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சமயத்தில வந்து உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு சுவை கம்மியா இருந்துச்சுன்னா, கொஞ்சமா லைம் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மள மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் 5 நிமிஷம் சிம்ல. நம்மளுக்கு 2 விசிலோட நல்லா ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து தயாராகிருங்க. ஒரு விசில் வந்துருச்சு. அடுத்து இன்னொரு விசில்ல ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து குக்கர ஆஃப் பண்ணிரலாங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பர் எம்மியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி அருமையா தயாராயிருச்சு. ஈவன் இதுக்கு வந்து ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். தயிர் பச்சடியோட எதுவுமே வேணாம் தயிர் நல்ல ஒரு அருமையா இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.